ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் ஒரு ஃபுல் மீனுடைய ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் வெலை மீன் தான் எடுத்திருக்கேன். மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாம் இது கூடவே 4-5 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், நான் வீட்டில் அரைச்ச தூள் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோடைய ஜூஸ் சேர்த்துக்கலாம். சீட்லாம் இல்லாமல் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மசாலாலாம் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது மீன் மேலே நல்லா தடவி விட்டுக்கலாம். எல்லா பக்கமே நல்லா ஈவனாக மசாலா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. 2 பக்கமுமே நல்லா மசாலா உள்ளெல்லாம் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. நல்லா தடவினதுக்கப்புறம் இது 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பெரிய சைஸ் மீனுங்கிறதுனால ஒரு 1 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நாம் பொரித்து எடுத்துக்கலாம். தவாவில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி மீனை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மீனை பொரிச்சிக்கலாம். 2 பக்கமே மீன் நல்லா வெந்து நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நீங்களும் இந்த ஃபிஷ் ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.